ஒரு ஆட்டு பண்ண ஆரம்பித்தா எவ்வளோ லாபம் வரும்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற 5 மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற லாபத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். முதல் பாயிண்ட்டு, லோக்கல் ப்ரீடு, அதாவது நாட்டு ஆடை தேர்ந்தெடுங்க. நீங்கள் எடுத்த உடனே போயர், தலசேரி அந்த மாதிரி ஹை மெயின்டெனன்ஸ் உள்ள ஆடை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, ஃபீடு மேனேஜ்மெண்ட், அதாவது தீவன மேலாண்மை. உங்கள் ஆடு நல்லா வெயிட் போடணும் அப்படின்னா நீங்கள் வெறும் சூப்பர் நேப்பியர் மட்டும் கொடுத்தா போதாது. அது கூட சேர்ந்து மல்பெரி, சவுண்டல், வேலி மசால் இந்த மாதிரி எல்லாத்தையும் சாஃப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆடு சீக்கிரமாக வெயிட் போடும். மூணாவது என்ன அப்படின்னா நோய் மேலாண்மை. முடிஞ்சளவுக்கு உங்கள் ஆட்டை பரன் மேலே வளங்க. அதாவது பாக்கு மர தட்டைகளை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ப்ரெடேட்டர்ஸ்ட்ட இருந்தும் அது ரொம்ப ஆடுகள் பாதுகாப்பாக இருக்கும். வேக்சினேஷன் மறக்காமல் போடுங்க. ஒரு சில இன்ஃபெக்ஷன் யூரினல் இன்ஃபெக்ஷன் நீங்கள் தரையில் படுக்க வைக்கிறதுனால தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆட்டை பரன் மேலே வளங்க. நாலாவது என்ன அப்படின்னா நீர் மேலாண்மை. உங்கள் ஆட்டுக்கு அதிகமாக தண்ணி வைங்க. அப்போ தான் செரிமான பிரச்சனை வராது, ஆடு நல்லா நீட்டு போக்காக வளரும். அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல், அதாவது அதிக எண்ணிக்கை. நீங்கள் எடுத்த உடனே 100, 200 அந்த மாதிரி எண்ணிக்கையில் போக வேண்டாம். இழப்புகள் அதிகமாகும், உங்களுக்கு நஷ்டம் அடையும். முடிஞ்சளவுக்கு 20, 30 அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 100, 200 போகலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு விவசாயத்து மேலே ஆர்வம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.